முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தோல்வி, இந்நாள் முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மகிழ்ச்சியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நடப்பது தொடக்கம் முதல் நீங்கள் மனதில் அப்படியே பதித்து ஒப்பிட்டு பார்த்தால்தான் உண்மை உங்களுக்கு புரிய வரும். நடந்தது என்ன, நடப்பது என்ன, கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தேர்தலுக்கு முன்பு மாண்புமிகு விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க? 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. திமுக, டிவிகே, டிஎம்கே, டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு கடுமையா பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்பொழுது அறிவித்திருந்தார்கள். என்ன அறிவித்திருந்தார்கள்? ஊழல் ஒழிக்கப்படும். ஊழல்னா என்ன? கமிஷன்லாம் சேர்ந்ததுதான் ஊழல். நாட்டு முன்னேற்றத்திற்கு அரசு பணத்தை செலவிடப்படாமல் கருப்பு பணமாக மாற்றுவது எல்லாமே ஊழல் தான். நாட்டு முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய தடை எல்லாமே ஊழல் தான். ஆக ஊழல் ஒழிக்கப்படும், லஞ்சம் ஒழிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி. அதான் வாக்குறுதியே. முதல்ல இன்னும் சொல்ல போனால் அவரோட குணமே அதுதான். பிடிக்காத ஒன்று. அவரை அரசியலுக்குள்ள ஈடுபட செய்ததே இந்த லஞ்சமும் ஊழலும் தான். இந்த லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கத்தான் நம்ம அரசியலுக்கு வரணும்னு நினைத்தது, குதித்தது, தீவிரமா இறங்கியது. சினிமா துறையில இருக்கும் பொழுதே லஞ்சம் அவ்வளவு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அது ஒரு ஆகவே இவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசியல குதித்ததே. ரைட். தேர்தல்ல எதிர்கட்சியும் பணம் கொடுத்தாங்க. அதாவது 2 கட்சியுமே கடந்த முறை, கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தல்ல 2 கட்சியுமே பணம் கொடுத்தாங்க. ஆனால் பணமே கொடுக்காத டிவிகே நல்ல ஒரு பெரும்பான்மையில வெற்றி பெற்றது. 2 பக்கம் கொடுத்த பணத்தையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டாங்க. இது இல்லாம கடந்த ஆட்சியில மகளிர் உதவித்தொகை அட்வான்ஸ், அப்புறம் கோடைக்காக சிறப்பு ஊக்கத்தொகை, சிறப்பு தொகை எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் தேர்தலுக்கும் வாக்களிப்பதற்கு லஞ்சமும் கொடுக்கப்பட்டது எதிர்கட்சியில. ஆனால் லஞ்சம் ஒழிக்க வேண்டும், ஊழல் ஒழிக்க வேண்டும் என்று களமிறங்கிய டிவிக்கு மாண்புமிகு தமிழ்நாடோட தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் 1 பைசா யாருக்கும் கொடுக்கல. கொள்கையே, கோட்பாடே அதுதான். ஆகவே மக்கள் நாம ஏதோ சாதாரணமா நினைச்சோம், ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுற போறாங்க அப்படின்னு சரியா ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க மக்கள். காசு வாங்கியவர்களுக்கு ஓட்டு போடுவார். ஆனா மக்கள் சரியா இருக்காங்க. யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சரியா இருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. திடீரென்று புரட்சி ஏற்பட்டது. என்ன சார் புரட்சி? புரட்சி என்று பல ஆண்டுகளாக பேசி வர்றோம். புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள், இன்னும் நிறைய புரட்சியாளர்கள் நம்ம பேசி வந்தோம். ஆனால் நடந்திருப்பது அப்பொழுது புரட்சி தான். எம்ஜிஆர் ஒரு புரட்சி, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு பெரிய புரட்சி. ஆனால் இவர் செய்திருக்கக்கூடிய புரட்சி மிக வித்தியாசமான புரட்சி. உண்மையிலேயே இந்த புரட்சி தொடர்ந்தால் இந்த உலகத்துல அசைக்க முடியாத இந்த உலகத்துல ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக உருவெடுப்பார் நம்முடைய தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ இந்த நிலையில கடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது இன்றைக்கு பூதாகரமாக வெடித்திருக்கு. அரசியல் கட்சிகள்லாம் ஏதோ ஒன்றிணைந்திருப்பது போல் தெரிகிறது. இதற்காக நாம கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும், நல்லா பார்க்கணும். தேர்தல் வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே சென்னையில பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே டிவிகே முன்னணியில் இருந்துச்சு. கொளத்தூர் மட்டும் பின்னணியில் இருந்துச்சு. ஆனால் அப்பொழுது கொளத்தூர் பின்னணியில் இருக்கிறது என்று இப்பொழுதைய முதலமைச்சர் புரட்சி தளபதினு தான் சொல்லணும். புரட்சி தளபதி மகிழ்ச்சி அடைந்தாரா? இல்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அதாவது இறுதியில தேர்தல் முடிவும் அறிவிக்கப்பட்டது. அதாவது கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பணி செய்த அன்றைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர், தற்பொழுதைய டிவிகே வேட்பாளர், தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் வி.எஸ். பாபு அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆகா, வி.எஸ். பாபு ஜெயிச்சிட்டாருன்னு தமிழ்நாட்டோட இப்பொழுதைய முதலமைச்சர் மகிழ்ச்சி அடையல. உண்மையிலேயே தெரியுமா? மகிழ்ச்சி அடையல. அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர் தோல்வி அடைவதை அவர் விரும்பவில்லை. மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோல்வியடைந்தது தனக்கு வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் பலரே கருத்து தெரிவித்திருந்தாங்க. ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி எல்லாமே அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கும் சகஜம் என்ற பொழுதிலும் சட்டமன்றத்துல நல்ல ஒரு தலைவர்கள் இல்லாமல் போவது வருத்தம் அளிக்கிறது என்று அப்பொழுது தெரிவித்திருந்தார்கள் அனைவருமே. அதுல இப்பொழுதைய முதலமைச்சரும் உண்டு. இந்த வருத்தத்தை எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினாங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லோருக்கும் தெரியும்.
நேரடியாக வருத்தத்தை இல்லத்திற்கு சென்று தெரிவித்து வந்தார்கள். யார் யாருக்கு? நம்முடைய அரசியல் கட்சியினுடைய சீமான் அவர்கள், தலைவர் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. வைகோ அவர்களை பார்த்தாங்க. மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களை பார்த்தாங்க. அதே போல நிறைய இல்லங்களுக்கு சென்று பார்வையிட்டு வந்தாங்க. அதுல நிறைய இடங்கள்ல நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு தலைக்கணம் பிடித்து அலையவில்லை. முகத்தை பார்க்க வேண்டும். சோகமான முகத்தோட தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்க. அதே போல சீமானவர்களை பார்க்கும் பொழுதும் அப்படித்தான். ஆகவே ஆதரவு அடங்கியவர்களையும் பார்த்தார்கள். ஆனால் தோல்வி அடைந்தவர்களையும் பார்த்தார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம் உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்று தெரிவித்தார்கள். அப்பொழுதும் வருத்தம் தெரிவித்தார்கள். தோல்வி அடைந்தது. நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயம், அதாவது கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெற்ற அதாவது வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கல இன்னைக்கு வரைக்கும். காரணம் என்ன? அமைச்சர் பதவி வழங்கினால் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் அமைச்சர் பதவி வி.எஸ். பாபு அவர்களுக்கு வழங்கல. இன்னொன்னு சொல்ல நீங்க பார்த்திருப்பீங்க நேரலையே, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது வி.எஸ். பாபு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்காக சட்டப்பேரவையில பதவியேற்கும் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அமர்ந்திருந்த முதலமைச்சர் அருகே போய் தன்னை கட்டி தழுவுவதற்காக முயற்சி செய்தார். அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் விலகி விலகி போனார். அப்பொழுது கட்டி தழுவினால் முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் தோல்வியை ஒரு வரவேற்கும் விதமாக அமைந்துவிடும். அது அந்த கட்டி தழுவுதல் மற்றும் வி.எஸ். பாபு அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்கினால் அது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய தோல்வியை கொண்டாடும் விதமாக அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்பொழுது அவர் அமைச்சரும் கொடுக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில மிக வருத்தத்துடன் தான் இருந்து கொண்டிருந்தார். சட்டப்பேரவையோட பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. வேண்டுமென்று பல பழிகளை சுமத்தப்பட்ட காரணத்தினால் கோபம் கொண்ட தற்பொழுதைய முதலமைச்சர் சில வார்த்தைகளை பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் மனப்பூர்வமாக வந்தது அல்ல, உள்ளத்திலிருந்து வந்தது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு, அதாவது இப்படி கையை வைத்துக்கொண்டு காணும் என்று சொல்வது போல ஒரு படத்தை சொன்னதுதான் இல்லை என்று இல்ல, நானும் பார்த்தேன். ஆனால் அது மனப்பூர்வமாக வந்ததல்ல. எதிர்கட்சியாக இருக்க வேண்டியவர்கள் எதிரி கட்சியாக அதாவது பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆட்சிக்கு துணையாக இருக்க வேண்டி ஆதரவு கேட்ட பொழுது கருகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் முதலே எதிரி கட்சியாக செயல்பட்டதுதான் மனவேதனை அளித்தது அவருக்கு. உண்மையிலேயே அதான். அதே போலதான் மின்வெட்டு நல்லா பார்க்கணும். அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை மின்வெட்டு இல்ல. அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து பதவியேற்பு வரை கூட கொஞ்சம் கொஞ்சமா மின்வெட்டு ஏற்பட்டு லேசா. ஆனால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிறகு மின்வெட்டு அதிகமானச்சு. காரணம் என்ன? இயற்கையான மின்வெட்டு அல்ல, செயற்கையான மின்வெட்டு. யார் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சூசகமா உங்க கற்பனைக்கே விடுறேன். மின்வெட்டை ஏற்படுத்தி விட்டு அது நிறைய நேரங்கள்ல அது சிசிடிவி கேமரா அமைக்கணும்னு சொல்லி இந்நாள் மின்துறை அமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க. எதுக்கு பல பேரை பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி விசாரணை நடைபெற்றது. ஆகவே இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ மின்வெட்டு இருக்கா பார்த்தீங்களா, குறைஞ்சிருக்கு. ஏன்? சிசிடிவி கேமரா கட்டுப்பாடு உற்று நோக்கல் கடுமையா இருக்கு. இதனால குறைஞ்சிருக்கு. ஆகவே பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு பிரச்சனையை விவாதிப்பது என்பது அரசியலுக்கு, ஒரு தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது என்று நினைத்து வேதனைப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த கதை அன்றைக்கு வந்தது, வார்த்தை வந்தது. இன்றைய நிலைமையில நிறைய பேர் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். வாயால் வந்ததுதான், மனப்பூர்வமாக வந்தது அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதற்கு பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததும், பாபு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாபு அவர்கள் கட்டி தழுவ வந்த பொழுது விலகி சென்றதையும், அதே போல எல்லோரும் இல்லத்திற்கும் சென்று ஒத்துழைப்பு நல்கியதையும், மனவேதனைப்பட்டதையும், முன்னாள் முதல்வர் தோல்விக்கு மனவேதனைப்பட்டதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. நாளை ஒரு தலைப்பிலை பார்ப்போம். நன்றி.